வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நெடுவாசலில் 17வது நாளாக நீடிக்கும் போராட்டம். போராட்டக் குழுவினர் நாளை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வாய்ப்பு. பொன் ராதாகிருஷ்ணனுடன் நெடுவாசல் போராட்டக் குழுவினர் சந்திப்பு. ONGC அலுவலர்களுடன் பேச்சுவார்த்தை. விதி எண் 110 கீழ் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம். புதிய திட்டப்பணிகளை தொடக்கி வைத்து முதல்வர் பழனிசாமி பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 57.3% வாக்குகள் பதிவாகின. மணிப்பூரில் 84% வாக்குகள் பதிவு. அமெரிக்காவில் மீண்டும் ஒரு இந்தியர் சுட்டுக்கொலை. அச்சத்தில் இந்திய வம்சாவளியினர். நெடுவாசல் பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் இன்று 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அளித்த உறுதிமொழியை ஏற்று கோட்டைக்காடு பகுதி மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்ட நிலையில் நெடுவாசலில் போராட்டம் தொடர்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை அங்கிருந்து விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் இன்று 17வது நாளாக தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நெடுவாசல் மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வந்திருந்த மாணவர்களும் நேரில் நெடுவாசல் கிராமத்துக்கு வந்து அம்மக்களின் போராட்டத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். அதேபோல் நெடுவாசலை சுற்றிய பல்வேறு கிராமங்களில் இருந்து டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் வந்திருந்த ஏராளமான பெண்கள் உட்பட்ட பொதுமக்கள் தரையில் அமர்ந்து நெடுவாசல் மக்களோடு போராட்டத்தில் அவர்களும் ஈடுபட்டனர். தமிழக அரசு திட்டத்தை கைவிடுவதாக வாக்குறுதி அளித்தாலும் மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று நெடுவாசல் கிராம மக்கள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிடணும். அந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். ஏன்னா தமிழகம் தான் தொடர்ந்து இயற்கை வளங்களை அழிக்கிறதுல முன்னோடியாவே எல்லா திட்டங்களும் அரசாங்கம் கொண்டு வருது. நெடுவாசலுக்கு வந்திருக்கோம். நெடுவாசல்ல இருக்கிற இந்த சாப்பிட்ட குப்பைகள், தண்ணி பாக்கெட் இதெல்லாம் நாங்கள் தான் இப்போ சுத்தம் பண்ணியிருக்கோம். இன்னும் நாட்டை சுத்தப்படுத்துகிற கடமை எங்களுக்கு இருக்கு. அனைவருமே சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த நெடுவாசல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இது வெற்றி விழாவை கொண்டாடி தான் நாங்கள் இங்கிருந்து போவோம். இந்நிலையில் கோட்டைக்காடு பகுதியில், அதாவது நெடுவாசல் அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று கோட்டைக்காடு மக்களுடன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தையின் இறுதியில் ONGC நிறுவனத்தால் கோட்டைக்காடு கிராமத்தில் அமைக்கப்பட்ட ஆழ்துணை கிணறை 9 மாத காலத்துக்குள் முடி தருவதாகவும், அதேபோல் விவசாயிகளிடம் கைப்பற்றப்பட்ட நிலத்தை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் சு கணேஷ் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து கோட்டைக்காடு பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த கிராம மக்களின் கோரிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் அந்த கிராமத்தில் தொடர்ந்து இத்தகைய அந்த திட்டம் செயல்படுத்த அனுமதி வழங்காது என்று இன்றைக்கு முடிவெடுத்து அதை கிராம மக்களும் ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த 2 போர்களையும் உடனடியாக மூடுவதற்கு ஏற்பாடு செய்வதாகவும், அந்த பகுதியிலே இனிமேல் வருங்காலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டமும் ONGC திட்டமும் அந்த பகுதியில் இனிமேல் நடைபெறாது என்ற உறுதியை தெரிவித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் போராட்டத்தை இன்று முதல் கைவிடுகிறோம். ஆனால் நெடுவாசல் கிராம மக்கள் மத்திய அரசு இத்திட்டத்தை கைவிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட சொல்லி நாங்கள் போராடுறோம். இதை கைவிட மாட்டாங்க. காவேரி தண்ணி வேணும்னு போராடுறோம். அதை கொண்டு வர மாட்டாங்க. எங்களுக்கு எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை தான் எங்களுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த திட்டம் கைவிடப்படுற வரை நாங்கள் எங்கள் போராட்டம் தொடரும். இதனால் நாளை 18வது நாளாக போராட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து சுபமுத்து பழம்பதி. மதுரையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து நெடுவாசல் போராட்டக் குழுவினர் பின்னர் ONGC அலுவலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுக்கோட்டை நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 17வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று நெடுவாசல் போராட்டக் குழுவைச் சேர்ந்த 55 பேர் மதுரையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி மனு அளித்தனர். பின்னர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ONGC அலுவலர்களுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். நெடுவாசலுக்கு இன்று வந்த திருச்சி சிவா போராட்டக்காரர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மக்களுக்கு எதிரான திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை தடை செய்ய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களுடைய கருத்தை கேட்காமல் எந்த ஊரிலும் எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடாது. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து இது குறித்து நாங்கள் பேசினோம். தளபதி அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தார். ஆனால் அவர் இந்த திட்டம் வேண்டும் என்பதில் மிகவும் அழுத்தமாக காரணங்களை சொன்னபோது வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வளம் கொளிக்கின்ற வயல்களை அழித்துவிட்டு தான் கொண்டு வர வேண்டும் என்பதில்லை. விவசாயத்தை அழித்துவிட்டு இந்தியா முன்னேற முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தினோம். நாடாளுமன்றம் தொடங்குகிற போது அவையின் நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு இது குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நெடுவாசல் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பும். விதி எண் 110 கீழ் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 1486 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகளைச் சார்ந்த புதிய திட்டப்பணிகளுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். காணொலி காட்சி மூலம் 7 மாவட்டங்களில் அரசு கட்டடங்களை திறந்து வைத்த அவர் முடிவுற்ற பல திட்டப்பணிகளையும் தொடக்கி வைத்தார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையினருக்கு வாகனங்கள், அதிநவீன கருவிகள், வணிக வரித்துறையினருக்கு வாகனங்கள் ஆகியவற்றை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். முதலாக 30 லட்சம் மதிப்பீட்டில் 10 4 சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களில் முதன்மை ஊர்தியாக வழங்கப்பட்டுள்ள அவசர கால விளக்குகள். தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 110 விதிகளின்படி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இங்கே நான் தொடங்கி வைக்கின்ற திட்டங்களில் பெரும்பான்மை 110 விதிகள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 மாவட்டங்களில் 1375 கோடி மற்றும் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு செய்யப்பட்ட 7506 திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதிலும் 111 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதிலும் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ரயில்களின் வேகம் மற்றும் பாதுகாப்பு மேம்பாடு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை மூர் மார்க்கெட் பேசின் பிரிட்ஜ் இடையே 5வது மற்றும் 6வது புதிய வழித்தடங்கள், எழும்பூர் ரயில் நிலையத்தில் இலவச வைஃபை சேவை உள்ளிட்ட 10 புதிய ரயில்வே திட்டங்களை ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோஹரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.கே. ரங்கராஜன், மைத்ரேயன், நவநீத கிருஷ்ணன், ஜெயவர்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சுரேஷ் பிரபு, ரயில்களில் பயணிகளுக்கு தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். by getting new technologies, by modernizing stations, and we are trying to increase the passenger comfort as well. We are making sure that food will be cooked in the most hygienic form by having mechanized kitchens. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு மொத்தம் உள்ள 7 கட்ட தேர்தல்களில் இன்று 6வது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 57.3% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் 7 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து வருகிறது. 5 கட்ட தேர்தல்கள் ஏற்கனவே முடிவடைந்துவிட்ட நிலையில் 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் தொடங்கியது. காலை பணியையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகள் முன் திரண்டு ஆர்வத்துடன் வாக்களித்தனர். நடைபெற்ற 6ஆம் கட்ட தேர்தலில் குஷிநகர், மாவ், மஹ்ராஜ்கஞ்ச், பல்லியா உள்பட 49 தொகுதிகள் தேர்தலை எதிர்கொண்டன. பொதுவாக அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலில் 57.3% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்டமாக இன்று 38 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக 38 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்கென 1643 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்றது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதனிடையே ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி 16 ஆண்டுகாலமாக மேற்கொண்டிருந்த உண்ணாவிரதத்தை கைவிட்ட சமூக ஆர்வலர் இரோம் ஷர்மிளா மணிப்பூர் கிழக்கு பேரவை தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மாலை 3 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 84% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஹர்னிஷ் பட்டேல் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இனவெறி தொடர்பாக ஏற்கனவே அங்கு ஒரு இந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இந்த படுகொலை அங்கு வாழும் இந்தியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி அமெரிக்காவின் கான்சஸ் மாகாணத்தில் தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்ற இந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் அவருடைய நண்பர் அலோக் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்றார். இனவெறி காரணமாக இந்த படுகொலை நடைபெற்றது. இந்த நிலையில் தெற்கு கரோலினா மாகாணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹர்னிஷ் பட்டேல் என்ற வணிகர் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இரவு 11 மணி அளவில் தனது வணிக நிறுவனத்தை மூடிய ஹர்னிஷ் பட்டேல் 10 நிமிடங்களுக்குள் லாங்ஸ்டர்பாக் பகுதியில் உள்ள தனது வீட்டின் முன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இனவெறி காரணமாக இந்த படுகொலை நடைபெற்றதா அல்லது வேறு காரணத்திற்காக நடைபெற்றதா என்பது தெரியவில்லை. ஹர்னிஷ் பட்டேல் படுகொலை குறித்து தெற்கு கரோலினா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீனிவாஸ் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அண்மையில் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் தனது முதல் உரையில் அதிபர் டிரம்ப் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் ஒரு இந்தியர் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் பாரிவேந்தர் பெயர் படத்தை மதன் மற்றும் வேந்தர் மூவிஸ் பயன்படுத்தக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் 4 வாரத்திற்கு இடைக்கால தடை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. டாக்டர் பாரிவேந்தரின் பெயரையோ புகைப்படத்தையோ எவ்வகையிலும் மதன் மற்றும் வேந்தர் மூவிஸ் ஆகியோர் பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் 4 வாரத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. வணிக நோக்கத்துடனோ அல்லது வேறு எந்த வகையிலுமே தன்னுடைய புகைப்படத்தையோ அல்லது பாரிவேந்தர் என்ற தன்னுடைய பெயரையோ மதன் என்பவரும் வேந்தர் மூவிஸும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் வழக்கொன்றை தொடுத்திருந்தார். டாக்டர் பாரிவேந்தரின் பெயரை தவறாக பயன்படுத்தியதுடன் மோசடிகளையும் மதன் செய்திருக்கிறார். தனக்கும் வேந்தர் மூவிஸுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஏற்கனவே டாக்டர் பாரிவேந்தர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனினும் தொடர்ந்து இவருடைய பெயரை மதன் பயன்படுத்தி வருவதால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாரிவேந்தரின் பெயரை பகுதியாகவோ முழுமையாகவோ அல்லது அவருடைய புகைப்படத்தையோ எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது என மதன் மற்றும் வேந்தர் மூவிஸுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் 4 வாரத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. நாளை நடைபெறுவதாக இருந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் அலுவலர் ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெற இருந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் விஷால், கலைப்புலி, சேகரன், டி. சிவா உள்ளிட்ட 5 பேர் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர். விஷால் அணியில் நடிகர் பிரகாஷ் ராஜ், இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகிய இருவரும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ராஜேஸ்வரன் இன்று பகல் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரி வளாகத்தில் தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் மாலை 5 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் இரவே அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் தேர்தல் வருகின்ற 2/4/17 அன்று நடக்கும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி காலேஜ் வளாகத்தில் நடைபெறும். முதல்ல நாங்கள் உட்லண்ட்ஸ் தியேட்டர் முடிவு பண்ணியிருந்தோம். உட்லண்ட்ஸ் தியேட்டர் ராயப்பேட்டையில் அதில் கொஞ்சம் இடவசதி இருக்காதுன்னு சொல்லி சில மெம்பர்ஸ் குறை சொன்னாங்க. அதை ரீகன்சிடர் பண்ணி பார்த்தபோது இந்த கந்தசாமி காலேஜ் போன 2 வருடத்துக்கு முன்னாடி அங்கே தான் நடத்துனாங்க. அதனால் அந்த இடமே நல்ல இடம் சொல்லி நாங்கள் தோற்படுறோம்.
சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் 2வது நாளாக குடும்பத்தினருடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்து கடந்த 5 மாதமாக தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தொழிலாளர்களின் எதிர்ப்பையும் மீறி தனியார் மயமாக்கும் திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு ஆலோசகரை நியமனம் செய்து டெண்டர் கோரியுள்ளது. மத்திய அரசின் இந்த திடீர் நடவடிக்கையை கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் நேற்று முதல் ஆலையின் பிரதான வாயிலின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடரும் போராட்டத்தில் போராட்டக்காரர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றுள்ளனர். ஆலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என உருக்காலை தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் உருக்காலையை இந்த சொத்தினை மதிப்பீடு செய்வதற்கும் இந்த சொத்தினை பரிமாற்றம் செய்வதற்கும் மேலும் சட்ட ரீதியான ஆலோசகர்களை நியமிக்கவும் ஒரு டெண்டரை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த டெண்டர் முடிவு கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 90 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் தொடக்கி வைத்தார். இப்போட்டியில் தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 90 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. கம்பம் மெட்டு சாலையில் துவங்கிய மாட்டு வண்டி பந்தயம் கேரள எல்லையில் நிறைவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வழிநெடுகிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டு வண்டி பந்தயத்தை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மாட்டு வண்டி பந்தயம் என்பது தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பிரபல்யமானது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கவும், தொடங்கி வைக்கவும், பங்கேற்கவும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. புதுச்சேரியில் வில்லியனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. பல மணி நேரம் பெய்த தொடர் மழையால் சாலையில் நீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த சில மாதங்களாக வறட்சி நிலவி வந்த நிலையில் தற்பொழுது பெய்துள்ள மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பெய்த கனமழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், பூந்தோட்டம், கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று காலை பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த தொடர் மழையினால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் மக்களும் அவதிக்கு ஆளாகினர். எனினும் தற்பொழுது குடிநீர் பிரச்சினை நிலவி வரும் சூழ்நிலையில் இன்று பெய்த கனமழையினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் பரவலாக மழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, வேதாரண்யம், கீழ்வேளூர், திருமுல்லைவாசல், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வந்தது. பிற்பகலுக்கு பிறகு சற்று மிதமான மழை பெய்தது. அதிகபட்சமாக ஆனைக்காரன் சத்திரத்தில் 60 மில்லிமீட்டர் மழையும், குறைந்தபட்சமாக மயிலாடுதுறையில் 2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் சற்று உயரக்கூடும் என மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 189 ரன்களில் ஆட்டமிழந்தது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தாய்லாந்தில் பிரிட்டன் சுற்றுலா பயணிகள் 2 கொல்லப்பட்ட வழக்கில் மியான்மரைச் சேர்ந்த 2 விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு தாய்லாந்து சுற்றுலா தலத்தில் பிரிட்டனைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த கொலை தொடர்பாக தாய்லாந்தில் பணிபுரிந்து வந்த மியான்மரைச் சேர்ந்த
சாலின் சாத்துன் என்ற 2 பேரை கைது செய்து விசாரணைக்கு பிறகு இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 198 பக்க மனுவில் இருவரின் மரபணு சோதனை குறித்த குழப்பங்கள் நிலவுவதால் வழக்கை தள்ளுபடி செய்யும்படி கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இருவரையும் விடுதலை செய்யக்கோரி மியான்மரில் உள்ள யாங்கூன் நகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். உண்மையான குற்றவாளியை தாய்லாந்து காவல்துறையினர் மறைத்து விட்டதாக போராட்டக்காரர்கள் அப்போது குற்றம் சாட்டினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 189 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஸ்மித் தலைமையில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. புனேவில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 333 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி திடலில் தொடங்கிய 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரரான அபினவ் முகுந்த் ரன் ஏதுமின்றி புஜாரா 17 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மற்ற வீரர்களும் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனை அடுத்து இந்திய அணி 189 ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக லோகேஷ் ராகுல் 90 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் லயன் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்டம் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 40 ரன்கள் எடுத்துள்ளது. மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் போட்டியின் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த சாம் குவெர்ரி ஆஸ்திரேலியாவின் நிக் கிரிஜோய்ஸை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் சாம் குவெர்ரி 3-6, 6-1, 7-5 என்ற செட் கணக்கில் கிரிஜோய்ஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். முந்தைய ஆட்டம் ஒன்றில் நோவக் ஜோகோவிச்சை வீழ்த்திய கிரிகோயிஸ் வெர்குரி அபாரமான ஆட்டத்தினால் தோல்வியை தழுவினார். இறுதிப் போட்டியில் குவெர்ரி ரஃபேல் நடாலை சந்திக்க உள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸுக்கு பிறகு மீண்டும் இப்போதுதான் ரஃபேலும் குவெர்ரியும் இறுதிப் போட்டியில் சந்திக்க உள்ளனர். ஏற்கனவே இறுதிப் போட்டிகளில் குவெர்ரியுடன் மோதியுள்ள ரஃபேல் நடால் 4 முறை அவரை வெற்றி கண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுவாசலில் 17வது நாளாக நீடிக்கும் போராட்டம். போராட்டக் குழுவினர் நாளை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வாய்ப்பு. பொன் ராதாகிருஷ்ணனுடன் நெடுவாசல் போராட்டக் குழுவினர் சந்திப்பு. ONGC அலுவலர்களுடன் பேச்சுவார்த்தை. விதி எண் 110 கீழ் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம். புதிய திட்டப்பணிகளை தொடக்கி வைத்து முதல்வர் பழனிசாமி பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 57.3% வாக்குகள் பதிவாகின. மணிப்பூரில் 84% வாக்குப்பதிவு. அமெரிக்காவில் மீண்டும் ஒரு இந்தியர் சுட்டுக்கொலை. அச்சத்தில் இந்திய வம்சாவளியினர். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.